ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியாக்ட் டுட்டோரியலில் யூஸ் ரெஃப் ஹூக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டுருக்கோம். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ரியாக்ட் டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் டுட்டோரியல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சஜஷன், லைக் என்ன அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன், ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன் ஆப் டெவலப்மெண்ட்டில். ஸோ நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த லாங்குவேஜ் ஆப் டெவலப்மெண்ட்டில் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் அந்த இதில் செலக்ட் பண்ணி விட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்தராக வந்து வீடியோஸ் வந்து ஆப் டெவலப்மெண்ட்டில் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 3 இது குடுத்துருக்கேன் சாய்ஸு. ஸோ எதுக்கு அதிகமான ஒரு கவுண்ட் வருதோ அதில் ரிலேட்டடாக தான் நெக்ஸ்ட் நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டில் வீடியோஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் யூஸ் ரெஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் ரெஃப்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லிடலாம். ஸோ யூஸ் ரெஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு லைக் எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி தான். ஓகேவா? லைக் எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிளில் ஸோ எப்பயும் போல் வேல்யூ அப்படின்றதுல வந்து ஒரு 10ன்னு செட் பண்ணுறோமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படின்றது 10க்கு அசைன் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரெஃப் யூஸ் ரெஃப் அப்படின்றது வந்து நம்ம இந்த HTML உள்ள JSXல இதாகும் இல்லையா? ஸோ இந்த பார்ட்டில் உள்ள ஏதாவது ஒன்றுக்கு வந்து அசைன் பண்ணுறது. லைக் எப்படி அப்படின்னா ஜேஎஸ் நார்மல் ஜேஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைக் இப்போ இந்த ஐடி எங்கடா, ஓகே, இப்போ இந்த இன்புட்டுக்கு வந்து வேல்யூ நம்ம வேணும் அப்படின்னா இந்த இன்புட்டோட ஐடி. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்புட்டுக்கு வந்து ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு இதை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கெட் பண்ணோம் இல்லையா? இதை வந்து இப்போ வேல்யூ அப்படின்னு இருக்குன்னா இப்போ வேல்யூவில் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றதுல வந்து நம்ம வந்து என்ன போடுவோம், அந்த ஐடியை மென்ஷன் பண்ணுவோம் இன்புட் 1 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இன்புட் 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை இது மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த இன்புட்டில் உள்ள வேல்யூஸை வந்து கெட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து இன்புட்டோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த ஃபோக்கஸ் அந்த இது இன்புட்டோட ஆட்ரிபியூட்ஸ் அந்த இது எல்லாமே இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இன்புட்டை வந்து நம்ம லைக் அந்த இன்புட்டோட கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி. ஓகேவா? அதோட இதை வந்து நம்ம வேல்யூ அப்படின்ற இதில் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடின்றது மூலயமா நம்ம வந்து கெட் பண்ணி அதை வேல்யூ அப்படின்றதில் ஸ்டோர் பண்ணி இன்கேஸ் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வேல்யூ வந்து நம்ம இந்த இன்புட்டில் இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோன்னா வேல்யூ டாட் இன்புட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். இன்னர் டாட் HTML அந்த மாதிரிலாம் சொல்லி கூட போடுவோம். ஓகேவா? இன்னர் டாட் HTML வந்து நம்ம என்ன போடுவோம்னா டெக்ஸ்ட் இன்கேஸ் பேராகிராஃபாக இருந்துச்சுன்னா எம்டியாக இருந்துச்சுன்னா வந்து பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னர் டாட் HTML அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுப்போம். லைக் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை ஷோ ஆகணும், பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கணும்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து யூஸ் ரெஃப் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா லைக் இதே மாதிரி தான் யூஸ் ரெஃப் இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது ஆஸ் லைக் அ ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அதான் யூஸ் ரெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த H2 அப்படின்றது இருக்குது அப்படின்னா இந்த H2க்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் அண்ட் இந்த H2வில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜேஎஸில். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸில் கால் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ் ரெஃப் அப்படின்றது யூஸ் ஆகும். அண்ட் மோரார்லெஸ் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் மாதிரியே தான் இருக்கும் யூஸ் ரெஃப்பும். ஓகேவா? அண்ட் சில இது லைக் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை ஏதாவது சொல்லிக்கலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ எது வேணால் சொல்லிக்கலாம்.
யூஸ் ஸ்டேட்டுக்கும் யூஸ் ரெஃப்க்கும் ஓகேவா, இந்த ரெண்டுக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா. பட் ரெண்டுமே வந்து சேம் டைப்பான வந்து ஒர்க்கை தான் பண்ணுது. யூஸ் ஸ்டேட்டும் சரி, யூஸ் ரெஃப்பும் சரி ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் ரெஃப்புக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ஹூக்கில் வந்து நியூ ஃபைலில் யூ சாம்பிள் யூஸ் ரெஃப் ஓகேவா .js அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்பயும் போல் RAFC இது கொடுத்தா நமக்கு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ரியாக்டோட கிரியேட் ஆகிடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, யூஸ் ரெஃப் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு H2ல நான் வந்து ஒரு கஸ்டம் யூஸ் ரெஃப் சும்மா ஓகேவா சாம்பிளுக்காக வந்து நான் போட்டுக்கிறேன் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாம்பிள் யூஸ் ரெஃப்பை வந்து நம்ம இதில் கால் பண்ணிக்கலாம் ஓகேவா, add.jsல. ஸோ இதை எடுத்துட்றேன், சாம்பிள் யூஸ் ரெஃப் ஓகே ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டோட சர்வர் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா, ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போயிட்டு அதை செக் பண்ணலாம் ஓகேவா. ஸோ கஸ்டம் யூஸ் ரெஃப் அப்படின்றது நமக்கு இங்கே வந்துருச்சு ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இப்போ இந்த யூஸ் ரெஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் எப்பயும் போல் ஒரு இன்புட் ஓகேவா, இன்புட்டை தான் நான் வந்து எடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ ஒரு இன்புட் எலமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறத காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே ஓகேவா. ஸோ ஆன் சேஞ்சுக்கு பதிலாக ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்புட் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேவா, இன்புட் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி ரெஃபரன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா ரெஃப் அப்படின்றது ஆட் ஆகிடும். அண்ட் நம்ம மேலே ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் யூசர் ரெஃப் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன் ஓகேவா. யூசர் ரெஃப் அப்படின்றதுல வந்து என்னென்னா யூஸ் ரெஃப் ஓகேவா. ஓகே ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ் ரெஃப் வந்து நான் வந்து என்னென்னா யூசர் ரெஃப் அப்படின்றதுல கொடுத்துருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூஸ் ரெஃப் ஓகேவா. ஸோ இந்த யூசர் ரெஃப் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இது மூலயமா என்ன அப்படின்னா இந்த இன்புட்டோட எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த யூசர் ரெஃப் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு சப்மிட் பட்டன் ஓகேவா. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டனில் சேவ் ஓகேவா, சேவ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஆன் கிளிக்கில் வந்து ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன் எழுதிடலாம் ஓகேவா. ஸோ இன்லைன் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log ஓகேவா, console.logல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஸ் ரெஃப் இருக்கு இல்லையா, யூஸ் ரெஃப் ஓகேவா. ஸோ யூஸ் ரெஃப் அதாவது நம்ம வந்து இப்போ பட்டன் கிளிக் பண்ண உடனே அதில் டெக்ஸ்ட் என்ன இருந்தாலும் அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம் ஓகேவா. அண்ட் இந்த இடத்துல வந்து யூஸ் ரெஃப் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இது இருக்குது. ஸோ நம்ம அந்த டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா யூஸ் ரெஃப் டாட் கரண்ட் சாரி யூஸ் ரெஃப்னு போட்டுருக்கேன், யூசர் ரெஃப் ஓகே, யூசர் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஸோ ஒரு சின்ன ஒரு இதுக்காக நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் இஸ் ஓகேவா, யூசர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான்
டாலரில் ஓகே இப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு அந்த இதில் பட்டன் கிளிக் பண்ண உடனே இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே இப்போ நான் வந்து நேம் வந்து லைக் என்ன கொடுக்குறேன்னா ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நேம் வந்து ராஜ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது அண்ட் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்றதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் ரெஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது மூலியமா வந்து யூஸ் ரெஃபை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிச்சு இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா லைக் அந்த யூஸ் ஸ்டேட்டுக்கும் யூஸ் ரெஃப்புக்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கன்சோல் லாக் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம கன்சோல் லாக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சாரி பிரிண்ட் பண்ணுறேன்ற பாருங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு பி டேக் ஓகேவா பி டேக் போட்டு நான் என்ன பண்ணுறேன் யூசர் நேம் இஸ் ஓகேவா யூசர் நேம் இஸ் அப்படின்றதுல ஸோ எப்பயும் போல நம்ம போடுற மாதிரியே போட்டுடலாம். ஓகேவா? அதை இதுக்கு லைக் ஏன்னா யூசர் ரெப் டாட் கரண்ட் வேல்யூ டாட் இதுதானே அந்த வேல்யூ எடுக்கிறதுக்கானது. ஓகேவா? யூசர் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ ஓகேவா? ஓகே இப்போ வந்து நம்ம போய் இதை இது டிஸ்பிளே பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே இது வந்து வேல்யூ வந்து இதுன்னு வருது. ஓ இது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து வேல்யூ எதுவும் இருக்காது. லைக் என்னன்னா இந்த இன்புட்டில். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த பாயிண்டர் அந்த கொஷின் மார்க் வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ இது பண்ணோம். ஓகேவா? ஓகே இப்போ போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ எம்டிஆர் இருக்குல்ல இனிஷியலா அப்படின்றப்ப எம்டிஆர் இருக்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நல்லு வரும். ஸோ நல்லு வரதுனால நமக்கு எரர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வேல்யூ டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேல்யூ இப்போ நமக்கு இல்லை யூசர் நேமில் அதனால வரல. ஓகேவா? ஸோ இப்போ நான் ராஜுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சேவ் ஆயிருச்சு. ஓகேவா? இங்கே பிரிண்ட் ஆயிருச்சு நமக்கு. பட் ஆனால் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகலை பார்த்தீங்களா? ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு லைக் என்ன இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? யூஸ் ஸ்டேட்டில் செட் யூசர் ஓகேவா யூசர் கமா செட் யூசர் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து யூஸ் ஸ்டேட் ஓகேவா? ஸோ யூஸ் ஸ்டேட்டு தானே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ரெண்டுக்கும். ஸோ அதனால் அண்ட் நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா செட் யூசர் அப்படின்றதுல என்ன சொல்லிக்கலாம்னா யூசர் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ ஓகேவா? ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இது வந்து யூஸ் ரெஃபோடது இல்லையா? ஸோ யூஸ் ரெஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் யூஸ் ரெஃபுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா யூஸ் ஸ்டேட்டு ஓகேவா? யூஸ் ஸ்டேட்டோட இது ஓகேவா? அதோட அவுட்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு இது பண்ணுறேன். ஓகேவா? ஓகே அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா பட்டன் கிளிக் ஆகும்போது வந்து நம்ம யூஸ் ரெஃப்பில் இதாகிறது வந்து
சேவ் ஆகும். அண்ட் நம்ம வந்து அத யூசர்ல வந்து இது பண்றோம் அப்படின்ற மாரி. ஓகேவா? ஓகே. நம்ம வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிருவோம். ஓகேவா? ஓகே. ரீலோட் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப நான் வந்து அகைன் ராஜ் ஓகேவா? அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, யூஸ் ரெஃப் அப்படின்றதுல ராஜ்ன்னு வருது. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல ராஜ் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு இது. ஓகேவா? ஓகே. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா கைஸ், லைக் எப்படின்னா, இதுல வந்து ரெஃப் அப்படின்றது ரெஃபரன்ஸ் ஓகேவா? அண்ட் ஸ்டேட் அப்படின்றது வந்து நமக்கு லைக் எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு மெமரி மாரி ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ்க்கும், மெமரிக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இதாகல. பட் இதுல வந்து என்ன அப்டின்னா, லைக் ஸோ இதுல யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கரண்ட் அப்டின்றத வச்சே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அப்டின்றத வச்சு நீங்க வந்து கெட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்டின்றத பத்தி. என்ன அப்டின்னா, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்டின்றது வந்து, இப்ப நான் வந்து லைக் எப்டின்னா, அந்த இடத்துல இன்புட்டுக்கு ரெஃபரன்ஸ், யூசர் ரெஃப்ன்னு சொல்லி ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ நான் இந்த இடத்துல இப்போ வந்து ஆன் கிளிக் குடுக்குறேன். ஸோ இந்த ஆன் கிளிக் குடுக்குறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம லைக் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இன்புட் குடுத்துருக்கனால, இன்புட்ல உள்ள டேட்டா என்ன அப்டின்றத செக் பண்ணும். ஓகேவா? அட் த டைம் ஓகேவா? நான் வந்து இப்ப எப்ப இந்த பட்டன் கிளிக் பண்றேனோ பார்த்தீங்களா? இப்ப வந்து எம்ப்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எம்ப்டி தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாரி. லைக் ரீலோட் ஆன உடனே ஒண்ணுமே இருக்காது இன்புட்ல. அதனால வந்து நமக்கு அங்க ஒண்ணும் வரல. அண்ட் சேம் டைம் பிரிண்ட் பண்ணாலும் இங்க ஒண்ணும் இருக்காது. ஏன்னா அப்படின்னு நல் தான். ஓகேவா? நம்ம எதுவும் டைப் பண்ணல. அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் ராஜ் அப்படின்னு டைப் பண்ணும்போது, ராஜ் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அந்த டைம் நம்ம இந்த இடத்துல கால் பண்றோம் இல்லையா? ஆன் கிளிக் ஓகேவா? ஆன் கிளிக் பண்ணும்போது, லைக் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து இது பண்றோம் அப்படின்னா, ஒரு லைக் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்றப்ப வந்து எப்படி இருந்தாலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த சேவ் பட்டன கிளிக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப அந்த மாரி இடத்துல வந்து நம்ம இந்த யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். வந்து டேட்டா வந்து குடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டேட்டாஸ் எப்படி வந்து கெட் பண்றோம் அப்படின்னா, அந்த நேரத்துல பர்ட்டிகுலர் டைம் ஓகேவா? அந்த டைம்ல அந்த இன்புட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இங்க குடுக்கும். ஓகேவா? பட் நம்ம செட் யூசர் லைக் யூஸ் ஸ்டேட்ல வந்து அப்படி கிடையாது. யூஸ் ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன் சேஞ்ச் ஓகேவா? ஆன் சேஞ்ச் ஃபங்ஷன் மூலியமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ற எலமெண்ட்ஸ் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத வந்து லைக் ஒவ்வொரு லெட்டர் ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் இப்ப ஆர், ஆர், ஏ, ஜே இந்த மாரி ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணும்போதும், இது போய் வந்து அந்த யூசர்ல சேவ் ஆகும். லைக் இதுதான் வந்து மெமரி ஓகேவா? இது வந்து மெமரி அப்படின்ற மாரி ஓகேவா? ஒரு மெமரி மாரி அப்படின்றதுனால இதுல ஸ்டோர் ஆகும். யூசர் ரெஃப்ன்றது வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்றனால அதுலேருந்து ஒன்ஸ் நம்மளால வந்து கெட் பண்ணிக்க தான் முடியும். ஓகேவா? இந்த டைம்ல என்ன டேட்டா இருக்கு, இந்த டைம்ல என்ன டேட்டா இருக்கு அப்படின்றத நம்மளால கெட் பண்ணிக்க தான் முடியுமே தவிர, அந்த டேட்டாவ நம்மளால டிஸ்ப்ளே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம டிஸ்ப்ளே பண்ற டைம்ல வந்து வேற ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து இப்ப லைக் நேம் ராஜ்ன்னு குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணேன்னா, நமக்கு நேம் டேட்டா கிடைச்சிரும். ஓகேவா? டேட்டா கிடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது என்ன ஆகும்னா, திருப்பி இதாயிரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நமக்கு வந்து லைக் அதுக்கப்புறம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து யூஸ் ரெஃப்க்கும், யூஸ் ஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத சொன்னேன். லைக் இப்ப நீங்க ஒரு ஃபார்ம் வேலிடேஷன்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அ அந்த மாரி இடத்துல மேபி ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபார்ம் லைக் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்றாங்க இல்லையா? அந்த மாரி இடத்துல வந்து நம்ம யூஸ் ரெஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, அந்த மாரி இடத்துலலாம் அவங்க எல்லா டேட்டாவும் கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான் அவங்களால ரெஸ்யூம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அப்படின்றப்ப நம்ம கரெக்ட்டா அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல டேட்டா கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப நமக்கு டேட்டாவும் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இந்த யூஸ் ஸ்டேட் வந்து எங்க அப்படின்னா,
லைக் நீங்க வந்து ஒரு அ ய டி டேட்டாவ டிஸ்ப்ளே பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஏதாவது ஒரு எப்படி சொல்றது? லைக் அட் த மொமெண்ட்ல நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகுறப்ப இதாகணும் அப்படின்ற மாரியானது. லைக் நம்ம யூஸ் ஸ்டேட்ல பார்த்துருப்போம். வந்து ஒரு நேம நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே அடுத்த நேம் டிஸ்ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த நேம் டிஸ்ப்ளே ஆகுது. அந்த மாரி ஒவ்வொரு பட்டன் கிளிக் அப்பயும் ஒவ்வொரு நேம் டிஸ்ப்ளே ஆகுறது. அந்த மாரி லைக் அந்த மாரியான இதுலலாம் வந்து நீங்க யூஸ் ஸ்டேட் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க கைஸ். நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த வீடியோல வந்து யூசர பத்தி நம்ம அவ்வளோதான். ஸோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் அந்த சொன்ன மாரி அந்த கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ட தட்டி விட்டு போயிருங்க கைஸ். நான் ஆப் டெவலப்மெண்ட்ல என்ன வீடியோ பண்ணணும்னு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.